விஜய் சாரை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க இதில் எம்எல்ஏ ஆகிறது ஈஸி. ஆனால் இவன் பண்ணுறது அயோக்கியத்தனம். ஊழல் செய்தனால தானே ஒளிகிற, இல்லைன்னா நீ ஒளிய வேண்டிய அவசியம் என்ன? அதனால் படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க, இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது ரொம்ப ஏற்கவிட விஷயம் இல்லை. திராவிட கட்சிகள் ரெண்டுமே ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவர் சொன்னது மிகப்பெரிய சரியான சரி. ஆனால் அவன் முறையற்ற தன்மையில் வந்து கூத்தாடியாக வந்துருக்கிறார். இவர் யாரு? ஒரு காலமாக எம்ஜிஆர் ஆத்மா ஏற்றுக்காது, அம்மாவுடைய ஆத்மா ஏற்றுக்காது. போலீஸ்லாம் வந்து நாய். ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சுட்டு உடனே 10 நாள் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறத ஏற்றுக்க முடியாது. அப்போ என்னத்துக்கிட்ட நீ வந்து ஊரில் இருக்கலாம் போய் கூட்டு வந்து சேர்த்துக்கிற உன் கூட்டணியில்? ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கறது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இன்னொருத்தர் சோத்தை பிடுங்கி இன்னொருத்தர் தையில வச்ச மாதிரி அது அர்த்தம். எல்லாருமே கூட்டுக்கலவானங்க தான். எல்லாம் யாருமே யோக்கியமா இல்லை, எல்லாருமே கூட்டுக்கலவானங்க. திமுக படும் குற்றவாளி, லஞ்சம் ஊழல் பெருசாலி, கூட்டு கலவாணி. அவன் இவனை திட்டு பையன்தான். 41 பேருன்னா நீங்க 35 பேர் கொடுத்துருக்காங்களா? பாக்கி என்னாச்சு? ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது செப்டம்பர் 27, 2025 கரூர் பிரச்சாரம், அதாவது தாவேக்கு தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகும்போது அந்த இடர்பாடுகளில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. அதில் 31 பேருக்கு நேற்று கரூரில் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் தாவேக்கு தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதை பற்றிய கருத்து கணிப்புகளை நம் பொதுமக்களிடம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கரூர் துயர சம்பவத்தில் 31 குடும்பங்களுக்கு அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று கரூரில் நடைபெற்றது. அது முதலமைச்சர் விஜய் அதில் கலந்து கொண்டு அரசாணை வழங்கினார். அந்த அரசாணை வழங்கியது முறையானதா இல்லை முறையற்றதுங்களா ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்தாங்க. அது அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது அரசாங்கம்னா அப்போ அவரோட பேச்சுக்கெல்லாம் அவரை பார்க்க போனோம்னா வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு இறந்தாங்கன்னா. ஆனால் நிறையா துயரங்கள், அது தப்பான விஷயம். நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கான அரசாங்க வேலையை கொடுக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. அந்த பார்க்கவும் அவர் வரலை. இப்போ விஜயை பார்க்குறதுக்கு ரொம்ப விஜய் சாரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க இதில் எம்எல்ஏ ஆகிறது ஈஸி. அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. அவங்க கட்சியில் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. அதனால் படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க, இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது ரொம்ப ஏற்கவிட விஷயம் இல்லை. அது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அது ஒரு கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. அது வேறு ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா, ஒரு இயற்கை பேரிடர் இந்த மாதிரி அதில் பாதிக்கப்பட்டிருந்தா கொடுக்கலாம். இது கட்சி கூட்டத்துக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் வேலை இது. அதனால் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. கூத்தாடி குடும்பத்தை பார்க்கறதுக்கு வந்தவங்க இந்த 41 பேரும் இருக்கிறியா இல்லையா? இந்த கூத்தாடி குடும்பம் எல்லாருமே இது கூத்தாடிக்கு தான் அந்த காலத்துலேருந்து. ஆனால் அவன் முறையற்ற தன்மையில் கூத்தாடியாக வந்துருக்கிறார். இவர் யாரு? விஜய். இவருக்கோ மக்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா, மக்களை தம்மனோடு சம்மந்தப்படுத்திக்கிறதுக்காண்டி இவர் சீன் போட்டுட்ருக்கார். இதுக்காக வேண்டி அரசாங்க உத்தியோகம் படைச்சி உத்தியோகம் கொடுக்குறோன்னு சொன்னால், அப்போ உண்மையில படித்து கஷ்டப்பட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி எல்லாம் பண்ணவங்க நிலைமையெல்லாம் என்ன வருது? அவங்க தான் கருணை அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படின்னு உயர் நீதிமன்றமே சொல்ல. கருணைன்றது ஸ்டெர்லைஸில் சுட்டாருங்க பாரு, 13 பேரை சுட்டாருங்கல்ல, அது கருணை. நாங்கள் என்ன சொல்கிறோம், சாராயம் குடிச்சு செத்தானுங்க பாருங்க, அவனுக்கு நீ கொடுத்ததே தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் கருணை அடிப்படையில் என்ன கருணை அடிப்படையில் கொடுத்தல? உன்னை பார்க்க வந்த பார்க்கறது வந்தவனா நாங்கள்? சார் நான் ரொம்ப கோவப்படுறேன் சார். ஏன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங். எங்கடா அரசியல் கிடைக்குமா, எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இதில் பாதி பேர் என்ன பண்ணுறான், அது வாங்கி தராங்க, இது வாங்கி தராங்க, ஏமாற்றி பாதி பேர்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு உட்காந்துருக்காங்க. தட் இஸ் ட்ரூத். இது ரொம்ப அபத்தமானது சார். அதாவது இன்னொருத்தர் சோத்தை பிடுங்கி
இன்னொருத்தர் தையில வச்ச மாதிரி அது அர்த்தம். கேட்டிங்கன்னா முறையற்றது தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வேற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நிறைய பேர் காத்துன்னு இருக்காங்க, அப்படி இருக்க சொல்ல இது வர வேணான்னு சொல்லி அவங்க வந்து அவங்களா உயர்ந்ததுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாதுனாங்க. அதான் என் கருத்தும். ஆனால் உயர்நீதிமன்றத்திலே கருணை அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பற்றி உங்களுக்கு கருத்து? அது உயர்நீதிமன்றம் சொன்னது அவங்க கருத்து. என் கருத்து வந்து கொடுக்கக்கூடாது. முறையானது முறையற்றது அப்படின்றத விட இப்போ இறந்தவங்க குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கறது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவர் இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு வேறு யாராச்சும் இதேமாதிரி நடக்கிறப்ப அதை ஹைலைட் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாமகல இருந்து கூட அதோட தலைவர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சம்பவத்தில் இறந்துருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பொதுமக்களிடையே வந்து இப்போ இறந்தா நமக்கு வேலை அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் இங்கே கவர்மெண்ட் எக்ஸாமுக்காகவே எவ்வளோ பேர் உயிர் கொடுத்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை கஷ்டப்பட்டு கிடைச்சா தானே கரெக்டாக இருக்கும். மேபி இப்போ அவர் வேலை கொடுத்தது கூட மேபி ஏதோ கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், ஆனால் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் பாஸ்னால் நீங்கள் அந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் தனிப்பட்ட விதமாக இறந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி அவர் அங்கே போய் பேசும்போது இந்த தப்பு வந்து விஜய் மேலே மட்டும் இல்லை இல்லையா, விஜய் மேலேயும் அன்றைக்கி லேட்டாக வந்ததுனால அவர் மேலே, அப்போ இருந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒழுங்காக பண்ணாதனால, போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாதனால, இப்படி பொதுமக்கள் மேலே இப்படி எல்லார் மேலேயுமே இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரி கேட்டிருக்கலாம். மேபி நான் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், இல்லை முன்னாடியே விசாரிச்சுட்டு நான் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் இதுக்கு ஒரு ரீசன் நானும் இதுக்கு இருக்கேன். அதனால நான் மன்னிச்சிருங்கன்னு ஒரு சாரி கேட்டிருக்கலாம். இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லணும்னா அது ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஸோ இது எதிர்பாராத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு மனத்துயரம் இருக்குது. அதுக்கு ஒரு மனத்துயரத்துக்கு இது ஒரு சின்ன மருந்தாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து அவங்களுக்கு ஓரளவு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. ஆனாலும் அவங்க உயிர் போனது தான், அந்த கவலை எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கரூர் பிரச்சாரத்தில் வந்து போலீஸ் வந்து முறையான பாதுகாப்பு கொடுக்காததுனால தான் இந்த துயரச்சம்பவம் நடந்தது அப்படின்னு வந்து விஜய் நேற்று சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் வந்து இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள எஸ்பி நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு பின்னாடியே போங்க, ஏன்னா வந்து ஹியூஜ் டிராஃபிக் இருந்துச்சு, நிறைய பீப்புள்ஸ் இருந்தனால நீங்கள் தூரமாக போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, தூரமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் மறுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். ஸோ அவங்க அந்த தாவேக்கா வந்து அப்படி பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கலாம். அவங்க அந்த இடத்துக்கு தான், அந்த டெஸ்டினேஷனுக்கு தான் போய் பேசணும்னு சொன்னாங்க. அதனால் மேபி நடந்திருக்கு. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்படிலாம் இவங்களா வந்து போய் இறந்ததுனால தான் பிரச்சனை. அதாவது திமுக அதிமுகவை ஊழல் செய்யறதுல 1ஆம் நம்பர் கூட்டு களவாணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இது பற்றி உங்களுடைய கருத்து? எல்லாருமே கூட்டு கலவாணிங்க தான். எல்லாம் யாருமே யோக்கியமா இல்லை, எல்லாருமே கூட்டு கலவாணி. உயிர் இழந்து இருக்கும் முதலமைச்சருக்கு வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்கிறார், ரொம்ப ரொம்ப நல்லது. அது மேல்கொண்டு இன்னும் செய்யணும், அரசாங்க வேலை கொடுக்கணும், அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். ஐயா செய்தது ரொம்ப நல்லது. முதலமைச்சர் ஐயாவுக்கு மிகவும் நன்றி என்னுடைய சார்பாக. அது ரொம்ப சரியானது தான் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரெல்லாம் செத்துருக்குறாங்க, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. இது புதுசு கிடையாது, இட்ஸ் ரெகுலர் ப்ராசஸ் தானே அதுதான். அது ஓகே தான். இன்னும் 41 பேர்னா நீங்கள் 35 பேர் கொடுத்துருக்காங்களா? பாக்கி என்னாச்சு? அது வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதனால சரி, ஓகே. அப்போ கொடுக்கலாம் சார், அதை பற்றி நோ ப்ராப்ளம். எல்லாம் சொல்லுவாங்க அவங்க காலத்தில் நடக்காத கொலையா, எல்லா கொலையும் நடந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஸ்டாலின் கூட எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த 2 பேர் இதில் அப்பன் மகன் கொலை வழக்கில் அதிமுகவில் கொண்டாங்கல்ல, அப்போ இவங்க போய் எல்லாம் கவனித்து எல்லாம் கொடுத்துட்டு தானே வந்தாங்க, அதுக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல. அதனால கொடுக்குறதெல்லாம் ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து ஒரு அரசு பணிக்காக விடிய இருந்து கண்முழிச்சு வந்து படிக்கிறாங்க. இப்போ அவங்களோட கருத்தெல்லாம் வந்து கொள்ளக்கூடியது தானே? அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பேர் படிச்சிருந்தாலும் இவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க இந்த அரசாங்கம்.
மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. என்னமோ இவர் வந்து உடனே அந்த வேலை கொடுத்தோடனே பாக்கி 1500 பேருக்கு நின்று போச்சாமா அப்படியே. அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் வேணுக்கு முன்னே பேசுறது. போன ஆட்சியின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவருடைய மாநாட்டின் மூலமாக தான் அந்த பிரச்சனை உருவாச்சு. அவங்களுக்காக வந்து அவங்களால தான் இறந்தாங்கன்றது அநேக பேரால் பேசப்பட்டது. இப்போ ஒரு விஜய் வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கண்டிப்பாக பார்க்கணும் அந்த குடும்பங்களை வந்து அவருடைய மூலிமா வந்து கண்டிப்பாக அவர் அதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான ஆதாரப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியை நிறைவேற்றணும். அதுதான் உண்மை. அது செய்கிறத பற்றி எந்த ஒரு தப்புமா தெரியல. அவங்களுக்கு ஆதாரமாக அந்த அரசாணை வெளியிட்டு தப்பு இல்லைன்னு தோணுது. அதே பிரச்சாரத்தின் போது வந்து போலீஸ் வந்து முறையான பாதுகாப்பு, அதாவது அனுமதி, அதாவது எங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தா நாங்கள் வந்து அந்த பிரச்சாரத்தையே தவிர்த்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போலீஸே வந்து நாடகம் நாடி தான் வந்து அவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம மக்களோட நாலேஜ் இல்லாததுதான் காரணங்க. அவர் ஒரு நடிகரை போய் பார்க்குறது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே ஒரு 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 மண்டபத்துலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவை அப்படி போய் பார்க்குறதா இருந்தால் பார்த்துருக்கலாம். அவர் அந்த நாலேஜ் கூடாமல் வெளியே வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய கஷ்டம்தான். அது மக்கள் இறந்தது என்னுடைய கருத்துங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். அது 40 வருஷமாக அவங்க 2 பேருமே திராவிட கட்சிகள் 2மே ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவர் சொன்னது மிகப்பெரிய சரியான சரி. அவர் சொன்னது ஒன்றா நம்பர்னு அவங்கள 2 பேரும் சொன்னாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அவர் சேர்த்துக்கிறாரு. அப்போ அவர் ஏன் சேர்த்துக்கிறாரு? அந்த கட்சியிலேருந்து வரவங்கள ஏன் சேர்த்துக்கிறாரு? இவர் ஊழலற்ற கட்சி அப்படின்னாக்கா ஊழல் செஞ்சவங்கள ஏன் இவர் சேர்த்துக்கிறாரு? அவங்க மேலாம் கேஸ்லாம் இருக்குது. அப்படி சொல்லி ஒரு கட்சியில் சேர்க்கக்கூடாதுல்ல. இல்லை, இது வரைக்கும் விஜயோட ஆட்சி தொடங்கி நல்லா தான் போயிட்டுருக்கு. அவர் வந்து மற்ற கட்சியில் இருக்க நிர்வாகிகள் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம அவரோடதை மட்டும் அவர் பேசினா நல்லாயிருக்கும், நான் இவ்வளோ பண்ணுறேன், இதை இனிமேல் நான் பண்ணுவேன் அப்படின்னு பேசுறது மட்டும்தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி மற்றவங்க என்ன பேசினாலும் அமைதியாக இருந்துட்டு செயலில் காட்டுவாரோ, இனிமேலும் மற்றவங்க என்ன வேணால் பேசிட்டோம், என்ன வேணால் சொல்லட்டும், நீங்கள் செயலில் காட்டுங்க. ஒவ்வொரு மேடையிலையும் வந்து திமுகவை பற்றியோ இல்லை நம்மளை குறை சொல்கிறவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேபி நினைக்கலாம் இந்த அரசு வந்து நல்ல ஒரு தலைமை பண்பு இருக்குது, நல்ல கவர்னன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இருக்கலாம். அவர் எல்லாம் இருந்த வரைக்கும் நல்லது தான் பண்ணார். அதுக்கு மேலே ஓடி ஒழிஞ்சாங்கன்னா இவங்க வந்து என்ன இப்போ பொய் கேஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஓடி ஒழிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து அந்த கரூர் துயர சம்பவத்தின் போது முறையான பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க ஒழுங்காக சொன்ன டயத்துக்கு வந்திருந்தாக்க அந்த பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கோம். இவங்க 6 மணிக்கு 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்தாக்கா யார் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? உண்மையான வார்த்தை, உண்மையான கூட்டு களவாணியாக செயல்படுறாங்க சுயநலவாதிகள். ஒரு காலமாக எம்ஜிஆர் ஆத்மா ஏற்றுக்காது, அம்மாவுடைய ஆத்மா ஏற்றுக்காது. எடப்பாடி களவாணி ஆகுறான். எல்லாரையும் விலகிட்டு கட்சியில் இருக்கிற எல்லா தொண்டனையும் பிரிஞ்சு போகிற காரணமே எடப்பாடி தான். திமுக படும் குற்றவாளி, லஞ்சம் ஊழல் பெருசாலி. அந்த காலத்தில் கருணாநிதி செய்துதான் இந்த காலத்தில் ஸ்டாலினும் செய்கிறான். மீண்டும் 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 ஊழல் செய்வதற்கு துடித்து கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி மேடையில் வந்து அதிமுக திமுக 1ஆம் நம்பர் கூட்டு களவாணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓகே பர்ஃபெக்ட் 100%. ஆனால் நாங்கள்லாம் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. அவர் நல்லா துணிச்சலாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி மேடையில் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணிட்டு எங்கேயா போய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு பாட்டெல்லாம் பாடி பேசியிருக்காப்புல. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதை பற்றி எனக்கு தெரியாது, அந்த பிரச்சனையை பற்றி. இந்த இடைத்தேர்தலில் வந்து 6 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் போய் இணைஞ்சாங்க. ஆமாம், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ராஜினாமா பண்ணிட்டு போய் இணைஞ்சாங்க. அது சரின்னு சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அந்த 6 பேர் தான் அந்த தொகுதிக்கு வேண்டிய காசு அவன் தான் கட்டணும். அவன் தொகுதிக்கு எவ்வளவு செலவழியுதோ அந்த இடைத்தேர்தலுக்கு அவங்க தான் கட்டணும். அந்த மாதிரி நிலைமை வந்தால் தான் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 6 தொகுதியில் கொடுக்குறான், இவன் எனக்கு வேணான்னு உதறி தள்ளி போட்டு போனான் அப்படின்னா அப்போ நாங்கள் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது? அதனால அது வந்து அந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலும் ராஜினாமா பண்ணினதே தப்பு. இல்லை, இது வந்து பார்க்க போனாக்கா இது வந்து எந்த ஒரு கட்சி வந்தாலுமே வந்து மாற்றங்கள் வந்து இது போல் மாறி மாறி பேசிக்குவாங்க. அது தருணங்கள் வந்து எப்பவுமே அப்படி தான் இருக்கும்.
இவரும் வந்து பெருமிதமாக சொல்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. அது எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஊழல் செஞ்சுட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு என்ன பாட்டெல்லாம் பாடி விமர்சனம் செஞ்சாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போக்குவரத்து துறை அமைச்சராக சில கூட அநேகமான அதுக்கு முன்னே வந்து ஊழல் இருந்ததுன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம்தான். அதில் வந்து அவர் வந்து ஊழல் பண்ணார். அதே போல் வந்து அரசியல்வாதிகள் என்ன விதமான தப்பு செய்வாங்களோ அது செஞ்சுருக்கிற ஒரு நிரூபணம் இருக்குது. மக்களுடைய கருத்து அது போல தான் இருக்குது. இல்லைங்க, இப்போது ஒருத்தர் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குற்றம் சுமற்றப்படுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல இருந்தால் இன்னும் 2 போராட்டங்கள் அதிகமாக தான் நடக்கும். அது வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அவரால் மட்டும் சுயமாக எடுத்துருக்க முடியவே இருக்காது. இன்னும் இருக்கப்பட்டவங்களை அவருக்கு கைட் பண்ணுறவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அவர் அங்கேருந்து போனால் ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தால் இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் மட்டும் இல்லை அப்படின்னு சரி அவர் வந்து மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாக இருக்க அங்கே இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு விரிவான ஒரு போராட்டங்கள் நிறுவலாம், அநேக பிரச்சனைகள் கூட உருவாக வாய்ப்பு இருக்கின்றதால கூட கிளம்பி போயிருக்கலாம் அந்த சமயத்தில். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் வந்து ஒடுன்னு ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மறைமுகமாக விமர்சித்திருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சி வேணும்னு சொல்லி தான் நம்ம இளைஞர் பட்டாளமெல்லாம் அவர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை பார்க்கணுமே தவிர இவர் எதிர்கட்சிகளோட அவங்களோட செந்தில் பாலாஜி அவங்களோட இதையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அது வேணாம், அது வேணாமல் அவர் நல்லது பண்ணதுக்கு என்ன ஐடியாவோ அதுவும் பண்ணணுமே தவிர இது பண்ணுறது வந்து அங்கே போய் அதை பேச வேண்டியதே இல்லை. எதுக்கு அதை பற்றி பேசணும்? அவ்வளோதானுங்க. இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து நடத்துறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? என்னங்க சார்? இன்னைக்கு வந்து 6 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்து நடத்தப்பட இருந்ததுங்களா, அந்த 6 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதித்திருக்கு. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயம் தானுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சா மாறிக்கிறாங்க, நினச்சா இந்த இதுலேருந்து அங்கே போய்க்கிறாங்க. அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏற்கக்கூடிய விஷயமே இல்லை. நினச்சா அவங்களே போய்க்கிறாங்க. அது ஏற்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. அது வேணான்னு தான் நினைக்கிறோம். செந்தில் பாலாஜி சொன்னது சரிதான். அந்த நேரத்தில் துயர சம்பவத்தில் அவர் கண்டிப்பாக வந்து மக்களாக நின்றுருக்கணும். அது நிற்கலை, அது ஓடி ஒளிஞ்சது மாதிரி தான் அதுவும் சொல்லியிருக்காரு. அதுவும் சரிதான். இவர் சொன்னது ஊழல் குற்றச்சாட்டு நம்ம செந்தில் பாலாஜி மேலே இருக்குது. அதனால் அதுக்கு பயந்துட்டு அவரும் போய் ஒளிஞ்சிருக்காரு. ஆக இருவரும் கரெக்டாக தான் பேசியிருக்காங்க. அது சமமாக தான் சொல்ல முடியும். இப்போ இடைத்தேர்தல் வந்து 6 தொகுதிகளுக்கு நடத்தணும். அந்த 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து இப்போ வந்து உயர்நீதிமன்றம் வந்து தற்காலிக இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம், அது நியாயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா பதவிக்கும் பணத்துக்காக தான் இப்போல்லாம் இருக்கிற அரசியல்வாதிகளாம் இருக்காங்க. அதனால் அது ராஜினாமா பண்ணது மிகப்பெரிய தவறு. மக்கள் நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அது தேவையில்லாத ராஜினாமா பண்ணுறது அவங்களோட பதவியும் சொத்தையும் காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு வேண்டி பேசுவான், அவனுக்கு வேண்டி பேசுவான், அவன் வந்து இவன் பேசுவான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இவன் என்ன வேணா போட்டேன். ஏன்னா நான் பல தடவை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இவனுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இவனுக்கு வேண்டி பேசுவான், இவன் வந்தால் சல்யூட் அடிப்பான். இவன் வந்தால் நாங்கள் வந்தால் இவனுக்கு டிஎம்கே வந்தால் சல்யூட் அடிப்பான், ஏடிகே வந்தால் சல்யூட் அடிப்பான். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் போலீஸாகவும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளராகவும் மக்களே ஆகவும் பணியாற்றினால் அதே மாதிரி நான் வரவேற்கிறேன். விஜய் நான் வரவேற்கிறேன். இளைஞர் சமுதாயத்தை நீ வரவேற்கிற. அப்போ என்னத்துக்கிட்ட நீ வந்து ஊரில் இருக்கலாம் இப்போ கூட்டு வந்து சேர்த்துக்கிற உன் கூட்டணியில்? தப்பு இல்லை அது. வார்த்தைக்கு வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு எது தூய சக்தி? நீ என்ன பெரிய யோகியமானவனா? நீ யோகியமானவனா? முதல்ல சொல்லுங்க தம்பி, நீ என்ன யோகியமானவன்? நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு படத்தில் நடிச்சுக்கிட்டு எவ்வளோ படுத்துக்கிட்டு யார் உனக்கு தூக்கி காமிக்கிறான் அவ்வளோ படுத்துடுவேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்ன ஒரு மயில் கூட பிடுங்க முடியாது. நான் தைரியமாக சொல்கிற ஆள் நான். அது கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை வச்சு அவங்க மண்ணு ஒரு 10 நாள்லேயே ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அது தப்பு தான். அது வைக்கக்கூடாது. அப்படி வச்சாலும் அது செலவை வந்து அந்த வேட்பாளர்கிட்டே வாங்கணுன்னு தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஊழல் செஞ்சுட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி மறைமுக வந்து விமர்சனம் செய்திருக்காரு அவரை. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஊழல் செஞ்சுட்டு வெளியே போனார்னா இவர் தானே ஆட்சியில் இருக்காரு, இவர் பிடிக்க வேண்டியது தானே. ஆட்சியில் இவங்க தான் இருக்காங்க. அவர் மறைஞ்சிருக்காருன்னா அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இவங்க பொறுப்பு தான். அதே மாதிரி இப்போ கரூர் பிரச்சாரம் நடந்த அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 27, 2025 பிரச்சாரம் நடக்கும்போது
காவல்துறை வந்து முறையான பாதுகாப்பு வழங்கியிருந்தா இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நேற்று சொன்னாங்க. அது ஆக மொத்தம் இது வந்து காவல்துறையோட நாடகத்துல இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அது வந்து காவல்துறை கொடுத்தாங்க தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக ரசிகர் வந்ததுனால அதை கட்டுப்படுத்த முடியல அவங்களால. இந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இட நெருக்கடியில் அந்த இடத்துல வச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்திருந்தா அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதான். அந்த நேரத்துக்கு வந்திருந்தா அவர் கூட்டத்தை குறைஞ்சிருக்கோம், அவரை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இந்த விபத்து நடந்திருக்காது. அவர் அந்த நேரம் தாண்டி வந்தது தான் இதுக்கு ஒரு காரணம். அதே இப்போ வந்து அதிமுகவில் இருந்து 6 எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போனாங்க. அவங்க போய் தாவேக்கால இணைஞ்சாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ஒரு குழப்பமான கொஸ்டின் தான். இது அரசியல் அப்படின்றப்ப உள்கட்சியில் என்னென்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. பட் தேர்தல் மூலமாக மறுபடியும் விஜய்க்கு ஃபேவராக தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. சிலர் வந்து டிஎம்கே மறுபடியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேலும். அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஊழல் செஞ்சுட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இதை பற்றி நம்ம ஊரில் எல்லாரும் ஊழல் செஞ்சுட்டு ஓடி ஒளிஞ்சிக்க தான் செய்கிறாங்க. இப்போ இருக்க இனிமேல் அரசாச்சும் ஊழல் இல்லாமல் இருக்கணும். நாங்களும் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கரப்ஷன் ஃப்ரீயாக இருந்தால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கரூர் கூட்ட நெரிசலில் வந்து காவல்துறை முறையான பாதுகாப்பு கொடுத்திருந்தா அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். இது பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையான வார்த்தை. ஆம்புலன்ஸ் வேன்ல ஒரு கூட்டம் நடக்கிற இடத்த உள்ள நுழைய வச்சது யாரு? இவர்களுக்கு தான். பாதுகாப்பு சரியா கொடுக்கல, அதனால தான் இந்த விபத்து நடந்தது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செஞ்சுட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. இது பற்றியோடைய உங்களுடைய கருத்து? அவன் ஏற்கனவே ஊழலில் பெருசாலிவாதி. அவன் அதிமுகவில் கொள்ளடிச்சா, மீதி திமுகவில் ஒன்று ஓட்டினா, அவன் ஊழல் செய்தால் ஒளிஞ்சது உண்மையான வார்த்தை தான். அதில் எந்த ஒரு மாறுத கருத்தும் இல்லை. அவன் ஏன் ஓடி ஒழியணும்? ஊழல் செய்தனால தானே ஒழிகிற, இல்லைன்னா நீ ஒழிய வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அதே மாதிரி தான் அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது கரூர் துயர சம்பவத்தின் போது யார் ஓடி போனா, தனி விமானம் பிடிச்சி யார் திருச்சியிலேருந்து ஓடி போனார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்து? அவர் ஒன்றும் ஓடி போல, விஜய் வந்து ஓடி போல. அந்த கூட்டத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவர் வந்திருக்காரு, ஓடி ஒளிந்து போல. அவரை சிந்தனை செய்து என்ன நடக்கணும்னு கூட பேச விடாமல் அக்குறமும் செய்த திமுக தான். வேறு செய்யறதே திமுக தான். அதாவது சார், அது எல்லாம் ஆரம்பத்தில் வரும்பொழுது சொல்லுவாங்க. பட்டு காலப்போக்கில் அவருடைய பிஹேவியர் எப்படி மாறுது? ஏன்னா கூட்டணி எல்லாம் இருக்குது, சில கட்சிகள்லாம் இருக்கா, எல்லோரும் வந்து சிபாரிசு அது இதுன்ட்டு வருவாங்க. அந்த கரப்ஷன்ஸ் எல்லாம் இவங்களால தவிர்க்க முடியுமான்னு தெரியலை. அந்த கரப்ஷனை தவிர்க்கணும் அப்படின்னா ஆன்டி கரப்ஷன்னு சொல்லி ஆஃபீஸர்ஸு செலக்ட் பண்ணி போட்டால் தான் பண்ண முடியும். இப்போ இருக்கிறவன்லாம் அவனை வச்சு பண்ண முடியாது. பட் அவர் சொல்கிறது ஓகே, நடைமுறையில் வந்து அவர் செயல்படுத்தினா ஓகே தான். சரி, இப்போ ஆட்சி அமைச்சு 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எப்படி நிலவரம் எப்படி இருக்குது? நல்ல முறையில் போயிட்டு இருக்கா தாவேக்கா ஆட்சி அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ தானே சார் வந்திருக்கிறாங்க, அதனால இப்போ உடனடியாக எந்த ஃபால்ட்டும் சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. போய்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் ஒரு 1 இயர் ஆகும் சார். அதனுடைய இதெல்லாம் ப்ராக்டிஸுக்கு வர்றதுக்கு ஒரு 1 இயராவது ஆகும். ஆரம்பத்துல இருந்தே சட்ட ஒழுங்கு வந்து பயங்கரமா சீர்கட்டுறதே. அதாவது திமுக ஆட்சியை விட தாவேக்கா ஆட்சியில வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாயிடுச்சு, சட்ட ஒழுங்கு படுமோசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாலியல் தொல்லைங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்ததுனால தான் வந்து போச்சுன்னு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை நிறைய பாலியல் தொழில் பண்ணுறவன் தானே சார். ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் மறந்துடும். அது ஒழிஞ்சுப்போ அது நார்மல் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால் இப்போல்லாம் அந்த இது மீறிட்டாங்க. நிறையா வந்து பாலியல் தொல்லை பண்ணுறாங்க. தாவே காட்சியில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா தப்பு, வேணுக்குன்னு சொல்கிறது. இது எம்எல்ஏக்கள் அவர்களுடைய சுய விருப்பங்கள், அவர்களுக்கு ஆசைகள் அநேகம் இருக்கலாம். இல்லை இதை இப்போ இருக்கிற ஆட்சியில் நம்ம போய் சேர்ந்தால் தான் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ண முடியும், இல்லை நம்ம ஒரு ஆட்சியில் ஒரு நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போயிருக்கலாம். எதிர்த்தரப்புல இருந்து குதிரை பேரம் போன்ற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு.
ஸோ இது நடந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இது ஆட்சி மாற்றங்கள் இருக்க சில மாறி மாறி விமர்சித்துக் கொள்வது வந்து எல்லாருக்கும் ஒரு பொருந்தனையானது தான். அதே மாதிரி இப்போ நேற்று கரூரில் நடந்த அந்த நிகழ்ச்சி வந்து அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து நேரடியாக வந்து ஒளிபரப்பப்பட்டது. இதனால் பள்ளிகளில் வந்து பாடத்தை கற்க வேண்டியவர்கள் இப்படி வந்து விஜயோட அந்த அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வந்து பார்ப்பது முறையானதா இல்லை முறையற்றது? இது சரியா இல்லை தப்பா? இல்லை, இப்போ ஒரு சிஎம் என்ற பட்சத்தில் பார்க்க போனாக்கா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு அதிகாரி, அவ்வளோதான், கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறவர் தான். அந்த தருணத்தில் தான் அவர் நடந்துக்கிறாரு. எல்லாருமே அவர் தான், யார் வந்தாலும் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிற ஒரு ஊதியம், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் அவங்களுக்கு வந்து அந்த பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஊதியமே தான் கொடுக்குறாங்க. அது வந்து கவர்மெண்ட் பேஸ் தான். மேக்ஸிமம் வந்து அந்த கிளாஸஸ் வந்து அவேர்னஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், அதுக்கு தகுந்த வேலைகள் செஞ்சுருப்பாங்க. கண்டினியூஸாக வந்து அவங்க ஃபுல் டே எடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் தான் எடுத்திருப்பாங்க. எப்படி வந்து ஃபுல் டே இருந்திருக்காது, பெருசாக இருந்திருக்காது. ஆனால் க்ரௌட்னஸ் எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி கரூர் கூட்டத்தில் வந்து திமுக அதிமுக வந்து 2 கட்சிகளும் கூட்டு களவாணிக, ஊழல் செய்யறதுல நம்பர் 1 கட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து இவர் கூட்டணி அவங்களை மறுபடியும் கூப்பிட்டுருக்காரு. அப்போ இவங்களும் சின்ன திமுக மாதிரி தானே. அதனால் இவங்க சொல்கிறது இந்த மாற்று கட்சி இவர் என்ன செய்யணும்னு, விஜய் சார் நல்லது செய்யணும்னு நினச்சாருன்னா ஒரே விஷயம்தான், இந்த மாற்று என்ன அரசியல் வேணுமோ அதை பண்ணுங்க. மற்ற 2 கட்சிகளையும் பற்றியே பேசாமையே, மற்றவங்கள பற்றி பேசாமல் இவர் அவரோட நேர்வு கொண்ட பார்வையில் போனார்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய மக்களோட கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா, ஏதாவது அதிமுகவோட தலைமை வந்து சரியில்லை, அதனால தான் நாங்கள் கட்சி விட்டு விலகி போனோம், போய் தாவேக்காவில் இணைந்தோம், மக்களுக்கு ஒரு நல்லது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து விலகி போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? தலைமை இது 20 வருஷமாக தலைமை நல்லா இருந்துச்சா, இப்போ சரியில்லாமல் இருக்கா? தலைமை எப்படி இருந்துச்சு, அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ சரியில்லையா? அது அவங்க சொல்கிறது மிகப்பெரிய தவறுங்க. இப்போ நீங்கள் குதிரை பேரம் நடந்திருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும், நடந்திருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்காதுல்ல. இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாமல் ராஜினாமா பண்ணுறாங்க, கட்சியில் உள்ளே இருக்கிறாங்க. குதிரை பேரம் இவங்க தாவேக்கு ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு குதிரை பேரம் நடக்குது. அவனுங்க பிறப்பறியாதவனுங்க. பிறப்பறியாதவனா தெரியுமா அவனுக்கு? அப்பன் பேர் தெரியாதவன். அப்பன் பேர் யாரு, அம்மா பேர் யாரு தெரியாது. அப்பன் பேர் யாரு, அம்மா பேர் யாரு தெரியாதவன் அவனுங்கெல்லாம் பிறப்பறியாதவனுங்க. அதாவது விருந்தாளிக்கு பிறந்தவனு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதாவது விருந்தாளிக்கு தங்கறதுக்கு ஒரு 3 நாள் இடம் கொடுப்பாங்களாம். அதில் ஏதோ தப்பித்தவரி பிறந்ததா இந்த நாய்ங்கெல்லாம். புரியுதா சார்? மக்கள் வந்து விரும்பி நீ வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க சார். அதை உசாதீனப்படுத்திட்டு நீ போய் வந்து ரிசைன் பண்ணிட்டு இன்னொருத்தனை போய் நீ போய் இன்னொருத்த மூலிமா அவனுக்கு ஆதாயம் கிடைக்க சொன்னால் அப்போ என்ன மக்கள் தள்ளி வந்திருக்கடி இல்லையே? நீ சம்பாதிக்கிறதுக்கு உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்துக்க. அதே மாதிரி வந்து கூட்டத்தில் வந்து செந்தில் பாலாஜி வந்து மறைமுகமாக வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பேசி நம்பர் திருட்டு பையன். செந்தில் பாலாஜி 1ஆம் நம்பர் திருட்டு பையன். கேடியில் நம்பர் 1 அவன் கேடி. நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புரியுதா? அவன் எந்த கட்சியில் வேணால் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மக்கள் வரி பணத்தை திருடி சம்பாதிச்ச கேடி செந்தில் பாலாஜி. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். அதே மாதிரி தாவேக்கில் வந்து நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம், 1 ரூபா கூட தொட மாட்டோம் மக்கள் பணத்துல இருந்து அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காப்புல. இது பற்றி உங்கள் கருத்து? யாரு பிளாக் டிக்கெட் விற்றவனுங்க, பிளாக் டிக்கெட் வந்தானுங்க சொல்கிறானுங்க நாங்கள்லாம் ஒரு பணத்தை கூட தொட மாட்டோம். நீ ஏன் தொடனா? உனக்கு 10 கூத்தியார் வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, உனக்கு வசதிக்குது, பணம் இருக்குது, உன்னை கூட்டி விடுறதுக்கு ஆள் இருக்குது. அப்போ நீ ஏன் மக்கள் பணத்தை தொடனா? இந்த மாதிரி இப்போ இந்த 6 எம்எல்ஏக்கள் வந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? அது தப்பு தாங்க. ஏன்னு கேட்டாக்கா அவங்க ஒரு கட்சியிலேருந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. எந்த கொள்கையில் அவங்க அதை ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னு கரெக்டாக சொல்லலை. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சுட்டு உடனே 10 நாள் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறதுன்னு ஏற்றுக்க முடியாது. அவங்க செஞ்சது தப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அதிமுகவோட தலைமை சரியில்லை, நாங்கள் மக்களுக்கு வந்து இருந்த இப்போ தோல்வி கண்ட தேர்தலில் வந்து நாங்கள் எங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அதுக்கு முன்னே அந்த கட்சியில் தானே இருந்தாங்க. அப்புறம் எப்படி அதிமுக சரியில்லை, தலைமை சரியில்லைன்றாங்க? அந்த தலைமையத்துக்கு தான் அவங்க எலெக்ஷன் நின்று ஜெயித்தாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு தலைமை சரியில்லைன்னா அது எப்படி? தலைமை சரியில்லாமலே இவங்க ஜெயித்தாங்க. ஜெயிச்சது இவங்க வந்து தலைமை சரியில்லைனாலும் ஜெயிச்சதுக்காக தான் அந்த கட்சியில் இருந்துக்கணும் அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு. அது தப்பு, அவங்க செஞ்சது தப்பு.
அவர் முதலமைச்சர், அவருக்கு உரிய மரியாதை இது இருக்குது, அவர் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அரசாங்க இது தானே அவர், அதனால அவர் செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ பாடம் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. பாடத்தை படிக்க வேண்டிய இடத்துல ஒளிபரப்பை பார்க்க வேண்டியது அவசியமா அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா? இந்த நேரத்துக்கு அது அவசியம்தான். இந்த நேரத்துக்கு அது அவசியம். மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கு, அது தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த நேரத்துக்கு அவர் மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காரு, அது செய்கிறது தப்பு கிடையாது. எதிர்வாளிகளும் 1000 பேசுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, ஆனால் அந்த நேரத்துக்கு அவர் செஞ்ச தவறு கிடையாது. அதே மாதிரி இப்போ ஆட்சி ஆரம்பித்து 50 நாட்களுக்கு மேலே ஆரம்பிச்சிருச்சு. உருப்படியான திட்டங்கள் ஏதாவது நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குதா? இந்த திட்டங்கள்லாம் ஒழுங்காக செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் செயல்பாடு கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்ச காலம் டைமு, ஒரு 6 மாதமாவது நம்ம கொடுக்கலாம், தவறு கிடையாது. அது தவறு, அது செயல்பாடு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நேற்று வந்து அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து நேரடியாக வந்து ஒளிபரப்பப்பட்டது. அதாவது நேற்று வந்து கரூரில் நடந்த அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வந்து நேற்று வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது திரை மூலியமா. அது வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? பள்ளி மாணவர்கள் வந்து பாடத்தை பறிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவங்க வந்து இப்படி விஜயோட அரசு ஆணை வழங்கும் நிகழ்ச்சியை வந்து பார்க்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது சார். ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அந்த வேலை வாய்ப்பு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது என்ன தனித்தனியாக கூப்பிட்டு பண்ண முடியாது, இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தி தான் கொடுக்க முடியும். அதில் குறைகள் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தாவேக்கு ஆட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 50 நாட்களில் நிறைய குறைகள் வருது, நிறைய நிறைகள் வருது. உங்களுடைய கருத்து என்னங்க? குறைகள் பார்க்க போனாக்கா எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். குறைகள் இல்லாமல் வந்து வாழ முடியாது. நாட்டிலையும் சரி மக்களுக்கும் சரி அநேக பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியின் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வர்றாங்களே, நிறைய நியூஸ்கள் பண்ணுறாங்க. அதே போல் நீதிமன்றத்தின் மூலம் கூட பாராட்டப்படுது அப்படின்ற போது இப்போ கூட நியூஸில் அப்டேட் போடுறாங்க. அது எந்த வரையும் சரி மக்களுடைய அவங்க தான் தீர்மானிக்கணும் அதை பற்றி. அதே மாதிரி இப்போ ஆட்சி ஆரம்பத்துலேருந்து நான் ₹1 கூட ஊழல், மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எப்படி பார்க்குறதுனாக்கா அவர் அந்த தருணத்தில் இருக்கலாம், ஆனால் இருக்கிற அனைவருமே அந்த தருணத்தில் இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து மிக ஒரு கடினமான விஷயம். அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை, பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். சில ஊழல்வாதிகள் சிக்கலாம் அப்படின்றது தனிப்பட்ட கருத்து. சரி, தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்த வாக்குறுதிகள் முழுமையாக செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, எதை எடுத்தாலும் அறகுறையாக செய்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதுக்கு தான் முதன்மையாக செய்துக்கிட்டு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். 6 மாதம் டைம் அது கொடுக்கணும். எடுத்தவங்க ஒன்று எல்லாமே செய்திட முடியும். இவங்க 10 லட்சம் கோடி வந்து கடனை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கான் ஸ்டாலின். அந்த கடனையே அடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது மீண்டும் மக்களுக்கு வேற செய்யணும். அவர் செய்கிறதுல இருந்து தப்பு இல்லை, கண்டிப்பாக செய்வார், மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டு வருது இந்த ஆட்சியில் அப்படின்னு நிறைய புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம நிறைய சம்பவம் பார்த்துருப்போம். கோவை, தூத்துக்குடி, விளாத்திக்குளம் சம்பவம், இந்த மாதிரி நிறைய பாலியல் சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகமாகிவிட்டது, அப்படி சட்ட ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில்? ஏற்கனவே இவங்க நடத்தின கொலை இந்த சட்டம்லாம் இவங்க ஆட்சியில் தான் அக்குறும் நடந்தது. இப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ மேற்கொண்டு நல்லா கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. போன ஆட்சியில் இருந்ததை போல் இப்போ கிடையாது, கரெக்டாக நடக்குது. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்துட்டு வந்து தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி. இது பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.